நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 12 சைக்கிள் ரிடண்டன்சி செக் யூஸிங் என்எஸ் நெட்வொர்க் சிமுலேட்டர். இதான் நம்ம பார்க்க போகிற அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். சைக்கிள் ரிடண்டன்சி செக், ஷார்ட்டாக இது வந்து சிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ப்ரோக்ராம் பார்க்கலாம் அண்டு அவுட்புட்டையும் பார்த்துடலாம் என்னன்ட்டு. ஓகே, அவுட்புட்னா இது ஒரு சாம்பிள் கேஸ், இதுதான் எடுத்து இந்த சிஆர்சியை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், சைக்கிள் ரிடண்டன்சி செக்கு என்எஸ் நெட்வொர்க் சிமுலேட்டர் யூஸ் பண்ணி இதை பார்க்க போகிறோம். ஓகே, சரி, முதல்ல இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துப்போம். எய்மு நம்மளா தான் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு 3 நோடு இருக்கிற மாதிரின்னு ஒரு நெட்வொர்க்கு 0, 1, 2. ஸோ இதில் ஏதோ ஒன்று சோர்ஸாகவும் ஏதோ ஒன்று டெஸ்டினேஷனாகவும் செட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேபி இதில் என்ன செட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இங்கே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிசிபி N0 இருக்குது, சிங்க்கு N2 இருக்குது. அப்படின்னா சிம்பிள். இதில் என்ன நடக்குதுன்னா 0 அப்படின்றது சோர்ஸாக இருக்குது, 2ன்றது டெஸ்டினேஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டேட்டா இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆக போகுது. 2 பேருக்குள்ளே டிரான்ஸ்மிஷன் வந்து 2 1 ஃப்ளோலாம் நடக்க போகுது. ஓகே, இதில் எங்கே சிஆர்சி வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு டேட்டா 0லேருந்து 2க்கு போகுது அப்படின்னாக்கா டேட்டா ட்ராப் ஆகிறது நம்மளுக்கு புரியுது. அது பேர் தான் டேட்டா வந்து டெலிட் ஆயிடுச்சு, லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான். டேட்டா ட்ராப் ஆயிடுச்சுனாலும் லாஸ்ட் ஆயிடுச்சுனாலும் டெலிட் ஆயிடுச்சுனாலும் ஒரு விஷயம் தான். ஏன்னா தொலைஞ்சு போனது தான் அப்படின்றதுக்கு. ஆனால் சிஆர்சின்றது வந்து என்ன அர்த்தமாகுதுனாக்கா அந்த டேட்டா வந்து சேரும் தான், 2க்கு வந்து சேரும், ஆனால் முழுசாக வந்து சேராது அப்படின்றது தான் அதில் இருக்கிற விஷயம். இது டேட்டா வந்து ஃபுல்லாக டெலிட் ஆகாது, ஃபுல்லாக ட்ராப் ஆகாது, ஃபுல்லாக லாஸ் ஆகாது. சிஆர்சின்றது வந்து அதில் இருக்கிற ஏதோ சில பிட்டு, இப்போ 0 வந்து 1ஆக மாறிடும், 1ன்றது 0 மாறிடும். இந்த மாதிரியும் ஒரு லாஸ் நடக்கும், இந்த மாதிரியும் ஒரு எரர் நடக்கும். அந்த எரரை வந்து நடக்குதா இல்லையா செக் பண்ணுற கான்செப்ட் பேர் தான் சிஆர்சி, சைக்கிள் ரிடண்டன்சி செக். ஆக்சுவலாக சிஆர்சின்னு ஒரு பிட்டே வந்து இந்த ஃப்ரேம் ஃபார்மேஷனில் வந்து அலாட் ஆகி ட்ராவல் ஆகும். அந்த இதில் போய் ரிசீவ் ஆகணுன்னு 2ல் போய் ரிசீவ் ஆகணுன்னு அந்த சிஆர்சியோட பேட்டர்ன் என்னன்றதை வச்சு இந்த வந்துருக்கிற டேட்டாலாம் வந்து அனுப்புன மாதிரி தான் வந்துருக்குதா இல்லை எதனா மாடிஃபை ஆகி வந்துருக்குதா. உதாரணத்துக்கு 0 ஏதோ சம் ஜீரோஸ் 1ஆக மாறியோ, சம் 1 வந்து 0 ஆகியோ அப்படி வந்துருக்குதான்றது வந்து அந்த பேட்டர்ன் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ லாஜிக்கலி ஒரு டேட்டா லாஸ்ட் ஆகாமல் அதில் இருக்கிற ஒரு சில ஜீரோ இல்லை ஒரு சில 1 வந்து ஆப்போசிட்டாக மாறி வர்றதுக்கு பேர் தான் சைக்கிள் ரிடண்டன்சி. அதை செக் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஆர்சி. இதுதான் இதோட எய்ம், இதுதான் அப்ஜெக்டிவ். இதை நம்ம ப்ரோக்ராமாக பார்ப்போம் எப்படி பண்ணலான்றது. நம்ம இப்போ எடுத்துகிற சாம்பிள் வந்து 0 1 2 அப்படின்ற ஒரு 3 நோடு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்துடலாம். ஆஸ் யூஷுவல் கிரியேட் நியூ சிமுலேட்டர், செட்டு என்எஸ் நியூ சிமுலேட்டர், ஒரு என்எஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபைல்லாம் கிரியேட் பண்ணோம். என்ன ஃபைல் கிரியேட் பண்ணலாம், ட்ரேஸ் ஃபைலு வந்து என்எஸ் கூட பைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது out.animation நெட்வொர்க் அனிமேட்டர் ஃபைலு, அதையும் வந்து என்எஸ் கூட பைண்ட் பண்ணியாச்சு. 3 நோடுன்றதுனால நோடு 0 1 2 அது எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி என்எஸில் வந்து பைண்ட் பண்ணியாச்சு, நோடை வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு லிங்க் கிரியேட் பண்ணணும். லிங்க் பிட்வீன் த நோட்ஸ் ஃபஸ்ட்டு 0 to 1, அதாவது 0 to 1ன்றது வந்து 10 Mbps 10 milliseconds. நெக்ஸ்ட்டு 1 to 2ன்றது, அதாவது இந்த 1 to 2ன்றது இந்த டைரக்ஷனில் போகிறது 10 MB 10 milliseconds. அடுத்தது 0 to 2, இந்த 0லேருந்து 2க்கு போகிறது வந்து 5 MB 5 milliseconds. மறுபடியும் இதில் நூறு லாஜிக் சொல்லிடுறேன். இப்போ இதை அப்படியே நம்ம ரன் பண்ணோம்னாக்கா இதில் டேட்டா ட்ராவல் ஆகிறது 0 to 2ன்ற மாதிரி டேரெக்டாக தான் ட்ராவல் ஆகும். 0லேருந்து 1க்கு வந்து 2க்கு போகாது. ஏன்னாக்கா பை டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கோ லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கோ அப்ளை ஆகிடும். எந்த ஒரு ரவுட்டர்லையும் நம்ம மென்ஷன் பண்ணலனாலும் எதனா ஒரு ரவுட்டிங் அப்ளை ஆகி ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் சூஸ் பண்ணி அது வந்து டேட்டாவை அனுப்ப பார்க்கும், ட்ராவல் ஆகும். லாங்கஸ்ட் பார்த்து சூஸ் பண்ணாது, நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணல, பட் அது டிஃபால்ட்டாக வந்து ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் போகும். அதனால் இனிஷியலாக இப்படி தான் ஃப்ளோ போகும் இதில். பட் நம்ம பண்ணுற இடம் இதில் என்னன்னாக்கா எரரை வந்து நாமளே தான் ஜென்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ரன் பண்ணுறோம். ரியல் டைமில் வந்து தானாகவே அது நடக்கும். ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக டேபிள் ஒர்க்காக பண்ணும்போது தானாக அது நடக்கான்றதுனால நாமளே ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கான ப்ரோக்ராம் லைன்ஸ் தான் இது. செட் எரர் நியூ எரர் மாடல், நம்மளே ஒரு எரர் மாடலை உருவாக்குறோம். அதோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து ERRன்னு பேர் வச்சுருக்கோம். அதில் அந்த ERRக்கு வந்து செட் எரர் 0.1 அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படின்னா எந்த ஒரு பாக்கெட்லேயும் ஒரு 10% தான் லாஸ் ஆகிற மாதிரி நம்மளே வந்து அதோட ஒரு மெஷரை ஒரு த்ரெஷோல்டில் செட் பண்ணியாச்சு. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாக்கெட்டு 0லேருந்து 2க்கு ட்ராவல் ஆகுதுனாக்கா
இது வந்து ஒரு 100 பிட்ஸ் எடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 பிட் எடுத்துன்னு ட்ராவல் பண்ணுதுன்னா அதில் ஒரு 10 பிட்டு தான் வந்து சேஞ்சாக இருக்கும். அது ஜீரோஸ் ஒன்ஸாவோ ஒன்ஸ் ஜீரோஸாக ஒரு 10% ஆஃப் பிட், ஒரு 10 பிட்டு தான் வந்து மாறி தான் போயிருக்கும். மாறி தான் போன்றதுக்காக செட் பண்ணுறது தான் இந்த வந்து நம்மளா செட் பண்ணுற, நம்மளா ஜென்ரேட் பண்ணுற ஒரு எரர் மாடல். இது 0.1% நம்மளே செட் பண்ணிக்கலாம். அது எரர் செட்டு யூனிட் பாக்கெட்டு. யூனிட் பாக்கெட்டுன்றது வந்து கண்டிப்பாக எல்லா பாக்கெட்லையுமே இது ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த லைனோட பர்பஸ். இந்த 0.1% ஆஃப் எரரு, அதாவது இந்த சிஆர்சி எரர்ன்றது வந்து எல்லா பாக்கெட்லையுமே அப்ளை ஆகணுன்ற மாதிரி நாமளே வந்து ஒரு எரர் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் எரர் செட்டு ரேண்டம் வேரியபிள் நியூ ரேண்டம் வேரியபிள் யூனிஃபார்ம் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம ட்ராவல் ஆகிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆக போகுது 0லேருந்து 2க்கு. அதில் இந்த எரரை வந்து நீங்கள் செக் பண்ண போகிறது வந்து ரேண்டமாக செக் பண்ணிக்கலாம், ரேண்டமாக அது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு லிங்க் லாஸ் மாடல் எரர் N1 to N2. ஸோ எந்த ஒரு லிங்க்கில் பர்டிகுலராக வந்து இந்த எரரை வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 1க்கும் 2க்கும் நடுவில் ட்ராவல் ஆகும்போது தான் இந்த எரர் வந்து அப்ளை ஆக போகுது. அதாவது இந்த இஆர்ஆர் நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட்ஸு, அதில் வச்சிருக்கிற நம்ம இந்த மாதிரி மெஷர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அது N1 N2 அப்படின்ற லிங்க் நடுவில் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து லிங்க் லாஸ் மாடல்ன்ற பேர். ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு டேட்டா ட்ராவல் ஆனால் மட்டும்தான் இந்த எரர் கான்செப்ட் வந்து அப்ளை ஆகி அதில் சிஆர்சி செக்கிங்லாம் நடக்கும். அப்போ மற்ற இடத்துல நடக்குமா சார்? நடக்காது. 0 to 2க்கு நடுவில் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும்போது இது அப்ளை ஆகுது, அங்கே எரரும் வராது. 0 to 1ல் ட்ராவல் ஆகும்போது அங்கே எரரும் அப்ளை ஆகாது, நடக்காது. இப்போ எப்படி சார் நம்ம கிரியேட் பண்ணால் தான் வருமா? நேச்சுரலாக வராதுன்னா நேச்சுரல் ரியல் டைமில் எங்கே வேணாலும் இந்த எரர் வரலாம். நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஒரு க்ளீன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுருக்கிறோம். மற்ற இடங்கள்லாம் வந்து எதனா ஒன்று வந்து கிரியேட் பண்ணி அங்கே வந்து கொலாப்ஸ் ஆகி தேவையில்ல. 1 to 2ல் மட்டும் வந்து கிரியேட் பண்ணி அங்கே மட்டும் ஸ்டடி பண்ணுறதுக்காக செட் பண்ணுறது தான் வந்து இந்த லைனோட பர்பஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். அடுத்த செட் ஆஃப் ப்ரோக்ராம் லைன்ஸுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இங்கே வருது. செட் டிசிபி யார் சோர்ஸ்ன்னு செட் பண்ணணும்? N0 தான் சோர்ஸு, சென்டரு. யார் டெஸ்டினேஷன் செக் பண்ணணும்? N2 தான் டெஸ்டினேஷனு. 2 பேரும் கனெக்ட் பண்ணணும். இந்த 2 பேரும் டிசிபி சிங்க்கு அப்படின்னா 0 and 2 கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது டேட்டா அனுப்புறோம்னாக்கா எஃப்டிபி தேவை. அதில் எஃப்டிபி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அட்டாச் ஆகிட்டு டிசிபி கூட பண்ணியாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. செட் டைப் எஃப்டிபியும் செட் பண்ணியாச்சு. இப்போது டிராஃபிக் ஆரம்பிக்கலாம். எந்த டைமில் வந்து டிராஃபிக் ஆரம்பிக்குதுன்னா ஸ்டார்ட் த டிராஃபிக்கு NS at 0.5 FTP ஸ்டார்ட்ஸ். லாஜிக்கலி பார்த்தோன்னாக்கா அப்படி இல்லை. இது லாஜிக்கலி வந்து இந்த டோட்டல் ஆக்டிவிட்டியோட ஆக்ஷன் வந்து 0லேருந்து 1 2 3 4 5 போயிட்டே இருக்க போகுது. அதில் 0.5ல் வந்து இந்த இடத்துலேருந்து முதல்ல ஃப்ளோவே ஸ்டார்ட் ஆக போகுது, டேட்டாவை சென்ட் ஆக போகுதுன்றது தான் இந்த இடத்துல அர்த்தம். ஸோ 0.5ல் ஸ்டார்ட் ஆகுது, 5ல் ஃபினிஷ் ஆகிடணும். 0 1 2 3 4 5 5ல் கண்டிப்பாக வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து முடிஞ்சு டோட்டல் அனிமேஷனை ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்றது தான் எய்மு. இதில் எரர் எங்கே சார் நடக்கும் அப்படின்னாக்கா, எரர் நடக்கிற மாதிரி இது இல்லை, ஸ்மூத் ஆப்ரேஷனாக தான் இந்த ஃப்ளோ பற்றி காமிச்சிருக்கு. எரர் நடக்கிற மாதிரி காமிக்கணும்னா இந்த லிங்கை டவுன் பண்ணணும். இதுலேருந்து இது வழியாக டேட்டா மூவ் ஆகிறது காமிக்கணும். இந்த இதில் டேட்டா மூவ் ஆகும்போது பேக்கேஜில் இந்த இடத்துல பிட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகி வரா மாதிரி காமிக்கணும். காமிச்சா தான் இந்த டோட்டல் இது கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஜஸ்ட் பற்றி ஸ்மூத் ஃப்ளோ மட்டும் தான் காமிச்சிருக்கோம். அதோட லாஜிக்ஸை மட்டும் தான் ஸ்டடி பண்ணுறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம எய்மை வச்சு பண்ணிருக்கிறது. ஸோ இதுதான் ப்ரோக்ராமு. இப்போ அவுட்புட் விண்டோ அதை இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ 0 to 1 0 to 2 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த வழியாக டேட்டாவை ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. ட்ராவல் பண்ணி அதில் எரர் வருதா இல்லையா கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம பண்ணல. அது ஒரு ஸ்டடியாக தான் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம முடிக்கிறோம். இதுதான் சைக்கிள் ரிட்டர்டன்சி செக் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.